பிக் பாஸ் சீசன் 8ல இருந்து 80 நாட்கள் இருந்துட்டு ஜெஃப்ரி அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறி போயிட்டாரு அப்படின்றது விஜய் சேதுபதி அவர்களுக்கே மிகப்பெரிய அளவு ஷாக்காக இருந்தது. என்னடா இது, ஒரு நல்ல டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் இப்படி வெளியேறி போறாரு அப்படின்னு தான் எல்லோருமே யோசிச்சிருந்தாங்க. அவர் வெளியேற போகிற 2-3 வாரங்கள் மிகப்பெரிய அளவில் அவர் ரொம்பவே கேம் வேறு விதமாக விளையாடுற மாதிரியாக தோணுச்சு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அணி கூட கூட்டணி வச்சிட்டு இருக்க மாதிரியாக இருந்தது. இப்படி அவருடைய அந்த விளையாட்டை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கப்புறமாக ஜெஃப்ரி அவர்கள் இப்படி விளையாண்டதுனால குறைந்த ஓட்டுகள் வந்ததன் அடிப்படையில் தான் அவரை அந்த வீட்டிலேருந்து வெளியேற்றினாங்க. அப்போது அவங்க வீட்டில் இவரை வரவேற்கிறதுக்காக இவர் எவிக்ட் ஆகி வந்ததுமே நிறைய மக்கள் இருந்திருக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லோருமே அவரை வரவேற்கிறதுக்காக மாலையோடு இருந்திருக்கிறாங்க. வீடியோலாம் வெளியாகிருந்தது. இத்தனை நாட்கள் என்னுடைய மகனுக்கு இப்படி ஒரு மரியாதை கிடைச்சதே இல்லை, ஆனால் இப்போ இவ்வளோ மரியாதை கிடைக்குதுன்னா அதற்கு காரணம் பிக் பாஸ் தான் அப்படின்னு ஜெஃப்ரி அவர்களுடைய அம்மா ரொம்பவே மனமுருகி பேசி அழுதுருந்தாங்க. அந்த வீடியோ கூட வெளியாகியிருந்தது. தான் சம்பாதித்த எல்லா பணத்திலையும் அவங்களுடைய அம்மாவிற்கு பார்த்தோன்னா நகைகளை வாங்கி போட்டிருந்தார். அதுதான் அவருடைய குறிக்கோளாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தார். ஏன்னா எங்கள் அம்மா மட்டும் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போகும்போதும் செயின் எதுவுமே இல்லாமல் தான் போவாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்கும் பார்க்கும்போது. எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க, எல்லோரும் நல்லா போவாங்க அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தத்தோடு தெரிவிச்சிருந்தார். இப்போ அவர் தன்னுடைய அம்மாவுக்கு தன்னுடைய ஆசைப்படியே வாங்கியும் போட்டிருக்கிறாரு. இதையெல்லாம் தாண்டி ஜெஃப்ரி அவர்கள் வெளியேறினதுக்கு அப்புறமாக அவங்க ஊர் மக்கள் உன்ன மாதிரி ஜெயிக்கணும் அப்படின்னு துடிக்கிற இளைஞர்களுக்கு நீ ஒரு எடுத்துக்காட்டு, இந்த மாதிரி நிறைய பேர் வாய்ப்பு கிடைக்காம இருக்காங்க அப்படின்னு ஜெஃப்ரி அவர்களை பாராட்டியிருக்காங்களாம். இது ரொம்பவே இப்போ வைரலாகி பரவி வந்துட்டுருக்கு. இப்போ டிக்கெட் டு ஃபினாலே நடந்துட்டுருக்கு. இதில் கூட ஜெஃப்ரி அவர்கள் வருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது. டிக்கெட் டு ஃபினாலேயில் மிகப்பெரிய அளவில் முன்னாடி நிற்கிறது யார் அப்படின்னா விஷால் அவர்கள் தான். அதற்கப்புறமாக ரயான் அவர்கள் இருக்கார். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது முத்து அவர்கள் நிறைய அவர் கூட்டணியால் இந்த கேம் எல்லாம் ஸ்பாயில் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.